இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தெலங்கானா மற்றும் புதுச்சேரி கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் போட்டியிடுவது ஏன் என பலரும் கேட்கும் கேள்விக்கு தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். 25 ஆண்டுகளாக பாரதிய ஜனதாவில் மாநில செயலாளர், தேசிய செயலாளர், மாநில தலைவர் போன்ற உயர் பதவிகளை வகித்தேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தெலங்கானா, புதுச்சேரி கவர்னர் பதவியையும் பாரதிய ஜனதா அரசு வழங்கியது. கவர்னர் என்றாலே பெருமிதம், புகழ். அதிலும் 2 மாநிலத்துக்கு கவர்னர் என்றால் சும்மாவா? பல திட்டங்களை செயல்படுத்தினேன். 2 மாநில மக்களும் பயனடைந்தனர். மோடி தலைமையில் இந்தியா உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கிறது. பிரதமர் மோடியை 3வது முறையாக பிரதமராக்க வேண்டும் என பாரதிய ஜனதா தொண்டர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுடன் களத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்தேன். தென் சென்னை மக்கள் மேலும் வளர்ச்சியடைய வேண்டும். அவர்களுக்கு ஒரு புதிய வளர்ச்சி அத்தியாயத்தை, வாழ்வாதாரத்தை அமைத்து தர வேண்டும். தேசிய நீரோட்டத்தில் தென் சென்னையும் இணைந்து தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் வீர நடை போட வேண்டும் என்ற எண்ணத்தில் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்தேன். எனது சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் தென் சென்னை மக்கள் எனக்கு பெரும் ஆதரவை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு களத்தில் நிற்கிறேன். கவர்னராக இருந்த நான் உங்கள் அக்காவாக திரும்பி வந்திருக்கிறேன் என தமிழிசை கூறியுள்ளார்.